வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான பதிவு பாருங்கள். நம்ம பிட்கோய்வா அண்ட் பிசிசிஎஃப்பில் இந்த ஸ்டேக்கிங் பிளான் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இதுவரையிலும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் எம்எல்ஏ நாம் இந்த மாதிரி சம்பாதிச்சதே கிடையாது. ஏன்னா வருவோம் போவோம், லீடர் மட்டும் செட்டில் ஆயிடுவாங்க, நம்ம போட்டுட்டு அம்போன்னு தான் வருவோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு அற்புதமாக ஒரு பேங்க், டிஜிட்டல் பேங்க்னே சொல்லலாம் வந்திருக்கு. உதாரணமாக யூஎஸ்டி வாங்கி நம்ம 1000 யூஎஸ்டி கொடுத்தோம் அப்படின்னோம்னு வச்சுங்களேன், ஒரு வருஷம் நம்ம அவங்ககிட்ட ஸ்டேக் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு 615 யூஎஸ்டி அதிகமாக தராங்க. அது கண்டினியூவாக ஒரு 10 வருஷம் போகும்போது எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இதை நம்ம ஸ்டேக் கொடுத்துட்டு அவங்ககிட்டே 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் எடுக்கணுமா அப்படின்றதுலாம் இல்லை. ஒருவேளை நமக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் 15 நாளில் கூட நம்ம அசல் எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு இப்போ 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4212 யூஎஸ்டி கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்குற 1000 யூஎஸ்டிக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6802 யூஎஸ்டி கொடுக்குறாங்க. எப்போ வேணாலும் நம்ம கேபிட்டல் எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இருக்குது. நமக்கு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,986 யூஎஸ்டி கொடுக்குறாங்க. ஒரு வேளை நாம் ஒரு 10 வருஷம் பல்ல கடிச்சிட்டு விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு 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 1000 யூஎஸ்டி போட்டு எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்களேன். ஒரு 1000 யூஎஸ்டிக்கு ஒரு 10 வருஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு 1,20,705 யூஎஸ்டி கொடுக்குறாங்க. ஏறத்தாழ 1,08,00,000 நம்ம கொடுக்குற இந்த 1,00,000 10 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு 1,00,00,000 ரூபாய் சம்பாதிக்கணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷனை நீங்கள் லீடராக இருந்தாலும் ஓகே, இல்லை இன்வெஸ்டராக இருந்தாலும் ஓகே, அற்புதமான வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் யூஎஸ்டி மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம எல்லாமே பண்ணலாம். இதில் அவ்வளோ காயின் இருக்குது. இதில் நம்ம இப்போ பிட்காயின் வாங்கி கொடுக்கலாம், எத்திரியம் வாங்கி கொடுக்கலாம், பெல்டெக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் நமக்கு மந்த்லி நமக்கு பர்சன்டேஜ் தான் 4%. மாதம் ஆனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர்த்துக்கு இன்னும் டவுட் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். நேராக ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் விசிட் பண்ணுறதுக்கு முன்னே எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதனை பற்றின டவுட் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு கம்பெனிக்கு போய் சம்பாதிச்சு அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். நம்ம சம்பாதிச்சதா சரித்திரமே கிடையாது. ஒன்று நமக்குள்ள லீடர் சாப்பிட்ருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அந்த உருவாக்கின கம்பெனிக்காரங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்கும் சமமான ஒரு பேங்குன்னே சொல்லலாம், டிஜிட்டல் பேங்கு. இந்த டிஜிட்டல் அசட்டை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இது பிரான்ச் இப்போ 2-3 இடத்துல நம்மளது வேலை ஆகிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக மிக பிரமாண்டமாக எங்கெங்கெல்லாம் பேங்க் செக்டார் இருக்கோ அந்த மாதிரி டிஜிட்டல் பேங்க் செக்டார் இது வரும். பெரிய லெவலில் ரீச் ஆகும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஓகே, எப்படின்னாலும் ஓகே, இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு லீடராக இருந்தாலும் ஓகே, இன்வெஸ்டராக இருந்தாலும் ஓகே, யார் வேணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு காயினை பேஸ் பண்ணி நம்ம ஓட தேவையில்ல, ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி நம்ம இது பண்ண தேவையில்ல. இது ஒரு பேங்க்கு. எது வேணால் இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரிஜினல் காயினை கொடுத்துக்கலாம், யூஎஸ்டி கொடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த நமக்கு ரிவார்டு, அவார்ட்ஸு, மற்ற நம்மளோட எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகி ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தெரியறதுக்கு முன்னே ஜாயின் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.